friends, அனைவருக்கும் வணக்கம். இனி நாம் பார்க்க போறது Intel brand வந்து ஒரு மினி PC பெட் தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா Intel-ஓட NUC ன்னு சொல்வாங்க. இந்த NUC-ஓட மாடல் பாத்தீங்கன்னா Intel Core i3 7th generation. இந்த டெஸ்க்டாப் பாத்தீங்கன்னா ரொம்ப கைக்கு அடங்குற மாதிரி எங்கனாலும் கேரி பண்ணி எடுத்துட்டு போற மாதிரி ரொம்ப ஸ்லிம்மா காம்பாக்ட்டா மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. சோ இந்த டெஸ்க்டாப் பத்தி சொல்லணும்னா பில்ட் குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாமே அலுமினியத்துல பண்ணிருக்காங்க. பில்ட் குவாலிட்டி பாத்தீங்கன்னா அலுமினியத்துல பண்ணதுனால பிசியும் ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கு. டிசைன் சொல்லவே வேணாம், ரொம்ப அட்டகாசமா இருக்கு. சரி, ஓகே, வாங்க இன்னைக்கு இதோட கான்ஃபிகரேஷன் பார்க்கலாம். இதை யூஸ் ஆகிட்டு இருக்க ப்ராசஸர் Core i3 7th generation. ப்ராசஸரோட கிளாக் ஸ்பீட் 2.80 GHz. இது ஒரு 2 core 4 thread ப்ராசஸர். ப்ராசஸரோட கேட் சைஸ் 3MB L3 கேட்ச். இந்த ப்ராசஸர் 14 nm பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸரோட TDP பவர் 65 watts. RAM இதில் யூஸ் ஆகிட்டு இருக்க RAM DDR4 8GB RAM. ரேமோட பஸ் ஸ்பீட் 2400 MHz. மேக்ஸிமம் இந்த NUC-ல 64GB RAM அப்கிரேட் பண்ணிக்கலாம். இதில் 2 ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா இதில் 2 டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டோரேஜ் டைப் பார்த்தீங்கன்னா M.2. இதில் M.2 இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் M.2 SATA SSD, M.2 NVMe SSD ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். செகண்டாக கொடுத்துருக்கிறது SATA SSD 2.5 inch ஃபார்ம் ஃபேக்டரில் SATA SSD கொடுத்துருக்காங்க. நீங்கள் லேப்டாப்போட ஹார்ட் டிரைவ் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கிராஃபிக்னு பார்த்தீங்கன்னா இன்டெலோட UHD கிராஃபிக் 620 சீரியஸ் 2GB SAD கிராஃபிக் கொடுத்துருக்காங்க. இதில் டிஃபால்ட்டாக இருக்கிற OS பார்த்தீங்கன்னா Windows 10 OS. இதில் டிஃபால்ட்டாகவே Windows 10 OS ப்ரீ இன்ஸ்டால்டாக இருக்கும். சரி, ஓகே, இதில் இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இதில் ஃப்ரண்ட் சைடில் USB 3.1 2 போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஹெட்ஃபோன் அவுட் ஒரு ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மைக்ரோ SD கார்டு போடுற மாதிரி ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ SD கார்டு யூஸ் பண்ணுறதுக்கு. பேக் சைடில் பார்க்கலாம். இதில் பேக் சைடில் பவர் இன் அடாப்டர் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. செகண்டரியாக HDMI அவுட். இந்த HDMI-ஆல மேக்ஸிமம் 4K வரைக்கும் டிஸ்பிளே அவுட்புட் எடுக்கலாம். லேன் தேர்டாக லேன் போர்ட் கொடுத்துருக்காங்க. இது 1Gbps லேன் போர்ட். மேக்ஸிமம் இதால் 1Gbps வரைக்கும் இன்டர்நெட் சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி பேக் சைட்லேயும் USB 3.1 2 போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த USB 3.1-ஆல மேக்ஸிமம் 5Gbps டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இதில் ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைப் C கொடுத்துருக்காங்க. இந்த டைப் C-ஆல் மேக்ஸிமம் 10Gbps வரைக்கும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பேசிக் சாஃப்ட்வேர்லாம் ப்ரீ இன்ஸ்டால்டாக இருக்கும். நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை பை பண்ணோன்னே ப்ளக் அண்ட் ப்ளே ஆப்ஷன் தான். நீங்கள் ஆன் பண்ணி டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் அப்கிரேட் ஆப்ஷனும் இருக்குது. அது என்ன அப்கிரேட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சம் கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா 8GB RAM வேணாம், 16GB RAM அப் டு 64GB RAM வரைக்கும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு SSD-யும் ஹார்ட் டிரைவ் RAM இது மூணும் அப்கிரேட் ஆப்ஷன் இருக்குது. மேக்ஸிமம் 64GB RAM அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் ஆஸ் இட் இஸ் உங்களுக்கே தெரியும். ஸ்டோரேஜ் அப் டு 8GB வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஃபார்ம் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மைக்ரோ ஃபார்ம் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. இதுக்காக இதுக்கு மைக்ரோ ஃபார்ம் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம், கை கடக்கமாக ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. ஸோ அதனால தான் இதுக்கு மைக்ரோ ஃபார்ம் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க. இதில் யூஸ் ஆகிட்டு இருக்க மதர் போர்டும் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபார்ம் ஃபேக்டர் தான் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் லேப்டாப் எல்லாமே மைக்ரோ ஃபார்ம் ஃபேக்டர் தான். ஏன்னா அது யூஸ் பண்ணிட்டு இருக்க சிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மைக்ரோ லெவலில் இருக்கும். ஸோ அதனால தான்
இதில் மைக்ரோ ஃபார்ம் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு யூஸ்டு வாங்கும்போது நிறைய பயங்கள் இருக்கலாம். அந்த பயங்கள் கண்டிப்பாக தேவையில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட லைஃப் டைம் ஸ்பேர் சப்போர்ட் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை நம்மக்கிட்ட பை பண்ணுறீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வருது, வாரண்டி பீரியடுக்கு அப்புறமா ஏதாவது ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வந்ததுன்னா, எக்ஸாம்பிளுக்கு அடாப்டர் போயிடுச்சு, மதர்போர்ட் போயிடுச்சு, ரேம் போயிடுச்சு, ஹார்ட் டிரைவ் போயிடுச்சுனாலும் நீங்கள் நம்மக்கிட்டே கால் பண்ணி கேட்கலாம். பெஸ்ட் ப்ரைஸில் மார்க்கெட்டில் கிடைக்காத ப்ரைஸை விட நம்மக்கிட்ட ஹோல்சேல் ப்ரைஸில் இதோட ஸ்பேர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் நம்மக்கிட்ட பை பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாவே டிஃபால்ட்டாகவே குவாலிட்டி செக் பண்ணி தான் அனுப்புவோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு யூஎஸ்பி போர்ட்ஸ், லேன் போர்ட், விஜே அவுட் போர்ட், HDMI போர்ட், டி போர்ட், டைப் சி போர்ட் எல்லா போர்ட்டும் இருக்குங்களா. இதில் எல்லா போர்ட்டையும் க்ளீனாக தரவாக குவாலிட்டி செக் பண்ணி தான் கஸ்டமருக்கு செல் பண்ணணும். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இது மாதிரி ப்ராடக்ட் பல்க் குவான்டிட்டியில் ஹோல்சேல் ப்ரைஸ்லையும் செல் பண்ணுறோம். நம்மக்கிட்ட ஆல் டைப் ஆஃப் டெஸ்க்டாப் பல்க் குவான்டிட்டியில் பெஸ்ட் ப்ரைஸில் சேல் பண்ணுறோம். உங்களுக்கு நீடட் இருந்ததுன்னா வெப்சைட்டோட லிங்க், கான்டாக்ட் டீடைல்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எனி டைம் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்குள்ள டவுட்டை கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு மற்றபடி நாம் ஆல் இண்டியா கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை பை பண்ணிங்கன்னா வித்தின் 3 டேஸில் சவுத் இந்தியா சைட் வித்தின் 3 டேஸில் டெலிவரி பண்ணிடலாம். அதாவது 72 ஹவர்ஸில் டெலிவரி பண்ணிடலாம். நம்மக்கிட்ட 7 டேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி இருக்குது. இந்த 7 டேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வாங்குற ப்ராடக்ட் ஒருவேளை டிரான்ஸ்போர்ட்டில் டேமேஜ் ஆனாவோ இல்லை மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டாக இருந்தாலோ இந்த ப்ராடக்ட்டை வித்தின் 7 டேஸில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலோ வித்தின் 7 டேஸில் இந்த ப்ராடக்ட்டை ரீப்ளேஸ் பண்ணி தரோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா Core i3 7th ஜென்ரேஷன் 8GB RAM 500GB ஹார்ட் டிரைவோட இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16,000 rupees only. Core i3 7th Gen 8GB DDR4 RAM 500GB ஹார்ட் டிரைவ். இதுக்கு 6 month வாரண்டியோட ப்ரொவைட் பண்ணுறோம். இதுக்கு அப்கிரேட் ஆப்ஷன் இருக்குது, வேணா நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.